Praise the Lord. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம் நாதா. Praise the Lord. ஸ்தோத்திரம் நாளிலே ஆண்டவருடைய கிருபை தாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவ்விதமான கிருபையினாலும் ஹல்லேலூயா வல்லமையினாலும் ஆண்டவர் நிரப்பும்படியாய் ஸ்தோத்திரம். ஓ மகிமை ஹல்லேலூயா. அப்பாவுடைய பிரசன்னத்திற்காய் அப்பா ஸ்தோத்திரம் உடைய அளவில்லாத மகிமைக்காய் ஆமே ஸ்தோத்திரம் எண்ண முடியாத ஆமே அதிசயங்கள் ஆராய்ந்து முடியாத நன்மைகள் செய்கிற எங்கள் தேவனாய் கர்த்தாவே அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆமென். நாமத்தை உயர்த்துகிறோம். Praise the Lord. ஸ்தோத்திரம். ஓ மகிமை ஹல்லேலூயா ஆமென். நலமான கிருபைக்காய் ஆமே சமாதானத்தின் விட வல்லமை நாளிலே எழுந்தள்ள வேண்டும். ஹல்லேலூயா ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆமென். ஹல்லேலூயா. ஜீவன் சுகம் பலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம். தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம் சாற்றுகிறோம். ஸ்தோத்திரம் உமது தய அன்பிற்கே ஸ்தோத்திரம். மானே சாட்சியின் மிகுவான் புவி தேவாம் ஸ்தோத்திரம். சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். ஏகுணனே ஸ்தோத்திரம். அடியார்க்கு இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம். மானே சாட்சியின் மிகுவான் புவி ஸ்தோத்திரம். சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். ஏகுணனே ஸ்தோத்திரம். இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம். நானே சாஸ்தி ஒரு முறை கூட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். ஏகுணனே ஸ்தோத்திரம். அடியார்க்கு இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம். மனே ஆத்தும நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். அதிசய நடத்தினர்க்காகவும் ஸ்தோத்திரம். தய அன்புக்கே ஸ்தோத்திரம். மனே படைத்த ஏகுணனே ஸ்தோத்திரம். அடியார்க்கு இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம். மானே ஒரு முறை கூட ஆசீர்வாதம் எல்லாரும் துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் முதல் நாளிலே தேவ பிரசன்னத்தின் மகிமை தேவதூதருடைய வல்லமை அசைவாடுகிற பிரசன்னம் தாராளமாக இறங்கி தேவ வல்லமை தேவ கிருபை நாளிலே இறங்கட்டும். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் ஆசீர்வாதம் நடத்துகிற வல்லமை நாளிலே எழுந்தருளட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் பிரசன்னத்தினாலே நிரப்பும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏறெடுக்கப்படுகிற துதி ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே துதியில் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் இந்த நாளிலே ஆண்டவர் இந்த மைதானத்திலே ஆமே ஹல்லேலூயா கர்த்தர் அசைவாடுகிற அந்த மேலான உன்னத அனுபவத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உடைய கரத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நாளில் அப்பாவுடைய பிரசன்னத்தின் மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா ஆமே நிரப்புகிற தேவ வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா விசேஷமாய் ஆமே தேவதாசனை கொண்டு ஹல்லேலூயா நீ பேசுகிற ஆமே வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரசன்னத்தின் மகிமை தம்முடைய தாசனை நிரப்பட்டும். ஹல்லேலூயா ஆமே இன்னும் வர இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே எல்லா தடைகளையும் மாற்றும்படியான கிருபைகளை தாரும். அப்பாவுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே
தாழ்த்தி சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருமே செலுத்தி அலையில செலுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. Hallelujah. Amen. ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் கடைசி நாள் வந்திருக்கிற உங்க எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுற தேவன், நமக்குள்ளே உலாவுற தேவன். நம்முடைய பாரங்கள் எவை காணப்பட்டாலும் இந்த நாட்கள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு நமக்கு ஜெயந்தருக்கிற இயேசுவை நாம் ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம், துதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். துதியினாலே சத்துருக்கள் வீழ்வார்கள், துதியினாலே எரிகோ கோட்டை வீழ்ந்தது, துதியினாலே அற்புதங்களை தேவன் ஜனங்களுக்கு நிரப்பித்தார். அந்த பரலோக தேவன் இந்த நாட்கள் நம்மை நிரப்பும்படியாக, நம்மத்தில் வரும்படியாக நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரே நீர் வாரும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வரும்படியாக, எங்கள் மத்தியில் விராயும்படியாக, எங்கள் மத்தியில் வரும்படியாக தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்திரங்க தாவே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்திரங்க தாவே. பரிசுத்த தேவனே ஹல்லேலூயா. வல்லமை தேவனே, மகா பரிசுத்தமுள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே, நன்மைகளை செய்கிற ஆண்டவரே, நன்மைகளை செய்கிற ஆண்டவரே, உதவி செய்கிற தேவனே, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புற எங்கள் பரலோக தேவனே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற எங்கள் வானத்தின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. நீர் பெருகும்படியாக நாங்கள் சிறுகும்படியாக நாமத்தை பூமியில உயர்த்துற பிள்ளைகளாய் எங்களை வேறு பிரித்து தெய்வீகாய் உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. உம்முடைய கிருபை இரக்கம் எங்கள் மேல் வெளிப்படும்படியாக, உம்முடைய வல்லமை நாங்கள் நிரம்பும்படியாக இயேசுவே நாங்கள் முன்வைக்கும் தகப்பனே. பரிசுத்தமுள்ள நாமத்தை முன்பாக வைக்கும் தகப்பனே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் செய்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தை அப்பா உமக்கு முன்பாக வைத்து, எங்களுக்கு முன்பாக வைத்து தகப்பனே உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக கொண்டு வந்த எல்லா ஜனங்களுக்காய் ஓ உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. எங்களை ஆவிக்குள்ளாய் நிரப்புவீராக, பரிசுத்தங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆவி அல்ல தேவாவி எங்களை நிரப்பும்படியாக. Hallelujah, 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 oh hallelujah, 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 hallelujah. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தா இயேசு கிறிஸ்து பிரசன்னம் நமக்கு இறங்கும்படியாக, அந்த ஆற்றின் வல்லமை நம்மிட்டு மாறும்படியாக, தேவண்ட தழும்புகளினாலே, தேவண்ட வார்த்தையினாலே, தேவண்ட வல்லமையினாலே நாம் சுகம் பெற்று வீடு செல்கிற ஒரு அனுபவத்தை பரலோக தேவன் நமக்கு தரும்படியாக அந்த இயேசுக்கு முன்பாக ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் எனக்கு ஜெயம் உண்டு, உம்முடைய நாமத்தினால் எனக்கு சுகம் உண்டு, நான் அதை பெற்று செல்கிற ஒரு பாக்கியத்தை என் தேவன் தரப்போற கிருபைக்காய். தழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீதானே இயேசையா. தழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம்
செய்யுமே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசு கிறிஸ்து மகிமையுள்ள நாமம் மகிமைப்பட போற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை சுத்திகரித்து பரிசுத்த மகிமையோடு எங்களை அனுப்பி போற பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக கிறிஸ்து இயேசு மூலமாக பிதாவாகிய தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தி ஆராதிக்கிற ஒரு வல்லமையான ஆராதனை தகப்பன் எங்களுக்கு தரப்போற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சகலத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் ஆவியாத்ம சரமெல்லாம் கர்த்தருக்கு தந்தை ஆராதிக்கிறோம். நீர் பெருகவும் சிறுக வேண்டும் தகப்பனே. தடைகள் விலக போற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தர் பயன்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். அவரை நோக்கி பார்க்கிற எல்லாரும் ஜனங்களையும் விடுவிக்கிற தேவன், தப்புவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எரிகிற அக்கினிக்கும் தீச்சுளைக்கும் இந்த உலகத்தில் காணப்பட்ட எல்லா அந்தகாரத்தின் வல்லமைக்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிற இயேசுக்கு முன்பாக நிற்கிறோம். உங்களை வெட்கப்படுத்தாதபடி உங்க தலைகளை நிமிர பண்ற தேவன். ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட பாடல் ஸ்தாகல்ல 9வது பாடலை நாம் பாட போகிறோம். ஸ்தோத்திர கீதம் பாடுக நீ மனமே என்கிற அந்த பாடலை ஒரு ஸ்தோத்திர பாடலோடு நாம் இந்த ஆராதனை ஆரம்பிக்க போகிறோம். பாடல் புஸ்தகத்திலே 9வது பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை நாமத்தை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 24 போடு. 120. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர கீதம் பாடுக நீ மனமே கர்த்தர் ஜெயம் நல்கிடும் நிச்சயமாம். ஸ்தோத்திர கீதம் பாடுக நீ மனமே கர்த்தர் ஜெயம் நல்கிடும் நிச்சயமாம். ஸ்தோத்திர கீதம் பாடுக நீ மனமே கர்த்தர் ஜெயம் நல்கிடும் நிச்சயமாம். தாழ்ச்சியில் என்னை ஓத்தவனே வீழ்ச்சியில் நீ காத்தவனே. தாழ்ச்சியில் என்னை ஓத்தவனே வீழ்ச்சியில் நீ காத்தவனே. தாழ்ச்சியால் அல்ல விசுவாசத்தாலே வாஞ்சையாய் நித்தியம் சேர்த்தவனே. தாழ்ச்சியால் அல்ல விசுவாசத்தாலே வாஞ்சையாய் நித்தியம் சேர்த்தவனே. ஸ்தோத்திர கீதம் பாடுக நீ மனமே கர்த்தர் ஜெயம் நல்கிடும் நிச்சயமாம். ஸ்தோத்திர கீதம் பாடுக நீ மனமே கர்த்தர் ஜெயம் நல்கிடும் நிச்சயமாம். சத்ருவின் தாளத்தாகத்தவனே வீழ்ச்சியில் ஜெயம் தந்தவனே. சத்ருவின் தாளத்தாகத்தவனே யாத்திரையில் ஜெயம் தந்தவனே. சத்ரு முன்பாக வேஷ ஒருகி மித்ரனாம் இயேசுவை ஸ்துதி மனமே. சத்ரு முன்பாக வேஷ ஒருகிய மித்ரனாம் இயேசுவை ஸ்துதி மனமே. ஸ்தோத்திர கீதம் பாடுக நீ மனமே கர்த்தர் ஜெயம் நல்கிடும் நிச்சயமாம். ஸ்தோத்திர கீதம் பாடுக நீ மனமே கர்த்தர் ஜெயம் நல்கிடும் நிச்சயமாம். கஷ்டமும் மகசாஸ்தனமும் நிந்தையும் உள்ள தினம் இதுவே. சாஸ்தமும் மனசாஸ்தனமும் நிந்தையும் உள்ள தினமும் இதே. உள்ளம் கலக்கும் கள்ள சகோதரர் பள்ளுரச் செய்யுகில் எந்த பயம். உள்ளம் கலக்கும் கள்ள சகோதரர் பள்ளு பறையுகில் எந்த பயம். ஸ்தோத்திர கீதம் பாடுக நீ மனமே கர்த்தர் ஜெயம் நல்கிடும் நிச்சயமா. ஸ்தோத்திர கீதம் பாடுக நீ மனமே கர்த்தர் ஜெயம் நல்கிடும் நிச்சயமா. பாறையில் இன்னும் தேன் பொழியும் ஜீவனி
ஸ்தோத்திர கீதம் பாடுக நீ மனமே, கர்த்தர் ஜெயம் நல்கிடும் நிச்சயமாம். ஸ்தோத்திர கீதம் பாடுக நீ மனமே, கர்த்தர் ஜெயம் நல்கிடும் நிச்சயமாம். ஸ்தோத்திர கீதம் பாடுக நீ மனமே, கர்த்தர் ஜெயம் நல்கிடும். எல்லாரும் சொல்லுவோம், ஸ்தோத்திர கீதம் பாடுக நீ மனமே, கர்த்தர் ஜெயம் நல்கிடும் நிச்சயமாகவே. அவரை ஆராதிக்கிற அந்த வேளையில தகப்பன் நமக்கு ஜெயித்து தருகிற தேவன். இஸ்ரவேல் மக்கள் எப்போதெல்லாம் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்களோ, அவரை எப்போதெல்லாம் மனப்பூர்வமாய் அப்படியே ஆவிக்குள்ளாக கர்த்தருக்குள் அவரை ஆராதிக்க அவர்கள் முயற்சி பண்ணார்களோ, அப்போதெல்லாம் கர்த்தருக்கு ஜெயித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த நாட்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற நம் எல்லோருக்கும் அவர் ஜெயம் தந்து அனுப்புகிற தேவனாய் நம்மத்தில் உலாவ போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ற உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நீங்க கரங்களை தட்ட தட்ட தேவ மகிமை நமது இறங்கிக் கொண்டே இருக்கும். தேவ தூதர்கள் நம்மை நிரப்பிக் கொண்டிருப்பார்கள். பரலோகத்தின் மகிமையாலே நாம் நிரப்பப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கம்பீர சத்தத்தோடு நாம் பாடல் புத்தகத்திலே 10வது பாடலை பாட போகிறோம். முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே. ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி பாட போகிறோம். இந்த பாடல் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஆனால் இந்த பாடல் புத்தகத்தை நீங்கள் வாசித்து நன்றாக கரங்களை தட்டி நாம் கர்த்தரை பாட போகிறோம். ஹல்லேலூயா. முடிவில்லாதவரே, ஹல்லேலூயா. நல் முடிவை தருபவரே. ஒரு முடிவு உங்க வாழ்க்கையில படுகிற எல்லா துக்கங்களுக்கும் பாரங்களுக்கும் கண்ணீருக்கும் தேவன் முற்றுப்புள்ளி வைக்கிற நாளை மாறும்படியாக. ஹல்லேலூயா. நாம் பாடும்போது நம்மை துரத்துகிற ஆவிகள், நம்மை பலப்படுத்துகிற ஆவிகள் எல்லாம் தகப்பன் இந்த நாள் முற்றுப்புள்ளி வைப்பார். நம்மை பலப்படுத்துகிற ஆவிகள் மீண்டும் மீண்டும் தலை தூக்காதபடி அவளை தலையை அப்படி அடக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். நாம் எல்லாரும் பாடுவோமா? முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை தருபவரே. அப்படி எல்லாரும் கரங்க தட்டி பாடுவோமா? எல்லாருக்கும் மத புஸ்தகத்தில் தெரியும். கரங்களை தட்டி பாட போறோம். தேவன் முடிவில்லாத ராஜ்யத்தை நமக்கு தரும்படியாக, நமக்கு பின்னால் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளுக்கு முடி ஊட்டாங்கும்படியாக தேவன் எழுந்திரும்படியாக நாம் எல்லாரும் கரங்க தட்டி இந்த பாடலை பாட போகிறோம். ஹல்லேலூயா. முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை தருபவரே. சொல்லுங்க. என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை தருபவரே. உங்களிடமே மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் அக்களிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. அவர் தருபவர். ஓ, விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை தருபவரே. இதுவரை நடத்தின எபனேசர் நீரே, என்னாலும் காத்திடுவே, இனிமேலும் தாங்கும் கரம் உடையதே, என்னாலும் காத்திடுவே. இதுவரை உதவின எபனேசர் நீரே, என்னாலும் காத்திடுவே,
செய்து ஒத்தாசை அனுப்பிடுவே. ஊதியவனமும் அடைக்கலம் நீரும் வழுவாமல் காத்திடுவே. ஒருவரை பெரிய காரியம் செய்து ஒத்தாசை அனுப்பிடுவே. புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் நக்களிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. முடிவில்லாதவரே நல்ல முடிவை தருபவரே, முடிவில்லாதவரே நல்ல முடிவை தருபவரே. என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை தருபவரே. என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை தருபவரே. உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவர் நிழல் தங்குவே. அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் எங்கே நான் சொல்லுவேன். உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவர் நிழல் தங்குவே. அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லுவேன். புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் நக்களிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் நக்களிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். முடிவில்லாதவரே நல்ல முடிவை தருபவரே. முடிவில்லாதவரே நல் முடிவை தருபவரே. என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை தருபவரே. என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை தருபவரே. புகலிடமே புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் நக்களிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். புகலிடமே புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் நக்களிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். அல்லேலூயா. அவரை என்னாலும் ஆராதிக்கிற பிள்ளை மேல கர்த்தர் விசேஷித்த ஒரு வல்லமை வைப்பார். ஆமென். ஒரு விசேஷமான ஒரு மகிமை வைப்பார். இந்த உலகத்தின் பொல்லாங்கன் உங்களை தொடாதபடிக்கு, இந்த உலகத்தின் பொல்லாத கிரியைகள் உங்களை தொடாதபடிக்கு ஆராதிக்கிற பிள்ளை மேல கர்த்தர் ஒரு விசேஷித்த மகிமை வைத்து நிரப்புற தேவன். நீங்க போகிற இடமெல்லாம், நீங்க செய்கிற வேலையெல்லாம், நீங்கள் பிரயாணத்தில் எல்லாம் தேவன் தம்முடைய தூதனை நமக்காக அனுப்புவார். எங்கு ஆராதிக்கிற பிள்ளைகள் கூறார்களோ அங்கு இயேசு மகிமையாய் இறங்கி தம்முடைய ஜனங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுத்து அனுப்புற தேவன். ஹல்லேலூயா. அந்த இயேசு நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் எனக்காக, என் தேவன் எனக்காக, என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நான் அவரின் பிள்ளை, அவரை நம்பி இருக்கிறபடினால் இவ்வுலகத்தின் எல்லா தீமைக்கும் அவர் என்னை விலக்கி பாதுகாப்பார். முடிவில்லாதவரே நல் முடிவை தருபவரே. முடிவில்லாதவரே நல் முடிவை தருபவரே. என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை தருபவரே. நிச்சயமாகவே என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை தருபவரே. அந்த பதில் தருகிற ஆண்டவரை கரங்களை தட்டி சந்தோஷமாய் உற்சாகத்தோடு, நிச்சயமாக உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ வைக்கிற எல்லா விண்ணப்பத்துக்கும் எல்லா கண்ணீருக்கும் தேவனாலே உனக்கு முடிவு உண்டு. அதான் பாடல் சொல்றது, முடிவில்லாதவர் உனக்கு முடிவு தருவார். உன் பிறகு எல்லா பிரச்சனைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடல் புஸ்தகத்தில் 7வது பாடலை பாட போகிறோம். எலியாவின் தேவனே,
அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையை இந்த பாடலை நாம் பாட போகிறோம். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கர்த்தரை பாடி நாம் அவரை ஆராதிப்போம். அவர் அக்கினியாய் நமக்கு உலாவுற தேவன், அக்கினியாய் இறங்கி வந்து நமக்கு தடையா இருக்கிற காரியங்களை மாற்றிவிட தேவன், அக்கினி மகிமையை நமக்குள்ளே உலாவும்படியாக அவரை பாடி அவரை ஆராதிப்போமாக. ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் இயேசு, நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அப்படி எல்லாரும் கைத்தட்டி உற்சாகத்தோடு அவர் நம்மை ஆட்கிற தேவன், நம்மை அனலாக்குற தேவன், நமக்கு அசைவாக்குற தேவன், அவரை ஆராதிக்கிற எல்லாருக்கும் வெளிப்பட்டு நம்முடைய பிழை குறைவை நிறைவாக்குற தேவன், அவர் நமக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு நல்லவர், அவர் நம்மை விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், நம்மை போஷிக்கிறவர். நீ வழிமாறி கீர்த்தனை கிடந்தாலும் அவர் நமக்கு துணை செய்கிற தேவன். பாடுவோம் கரகத்தட்டி. வழிமாறி கீர்த்தத்தில் கிடந்தாலும் வார்த்தை தெய்வம் என்னை என்று காத்திடுவார். வழிமாறி கீர்த்தத்தில் கிடந்தாலும் வார்த்தை
தட்டி உற்சாகத்தோடு இயேசு கிறிஸ்து மகிமை நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமையான கரங்கள் நம்மத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. பாரங்கள், கண்ணீர்கள், துக்கங்கள் ஏதுவாய் காணப்பட்டாலும் இந்த ஆராதிக்கிற வேளையில தேவன் உங்கள் மத்தியில் இறங்கிய ஹல்லேலூயா அற்புதங்களை நடப்பிப்பார். அதிசயமான காரியங்களை காண்பீர்கள். ஓ தேவனுக்கு மகிமையாக. ஏரின் ஆற்றினீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனது நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் நான் கர்த்தரை ஆராதிப்பேன். அழைத்தவர் என்னை உயர்த்துவார். விசுவாசத்தோடு வருவோம். போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்குண்டு. ஏறி தாக்கு நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்குண்டு. பின்னிட்டு பாராமல் முன் செல்லுவேன். அழைத்தவர் காரம் என்னை நடத்திடுமே. பின்னிட்டு பாராமல் முன் நடப்பேன். அழைத்தவர் காரம் என்னை நடத்திடுமே. எங்கள் அக்கினி ஜுவாலையே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பார்த்து அனலாக்கோ அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். சொல்லுவீங்களா? நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். நம் இயேசு நெருப்பாய் இறங்கிடுவார். நாம் துதிக்க ஆரம்பிக்கும் போது, ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, ஓ நமக்குள்ளே அசைவாட விரும்புகிற தேவனை நம்முடைய கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, ஆண்டவரே எனக்குள்ளே அசைவாட விரும்புகிற தேவனே, என்னை நேசிக்கும்படியாக, என்னில் அன்பு கூறும்படியாக, என் மத்தியில் விளையாடுற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அல்லேலூயா. ஆமென். பாடல் புஸ்தகத்தில் 11வது பாடல், ஒரு மலையாள பாடல். ஆத்ம சக்தியால் என்னை நிறைச்சிடுக, அனுதினம் ஆராதிப்பான். அபிஷேகத்தால் என்னை நிறைச்சிடுக, நான் உணர்ந்து சோபிக்குவான். அபிஷேகம் பகிர்ந்திடுக. இந்த பாடலை பாடி நான் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியான்னு சொல்ல தெரியாது. இந்த பாடலை பாடும்போது கர்த்தர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். உங்களோடு இடைப்பட ஆரம்பிப்பார். கட்டுகளை அறுப்பார். தடைகளை மாற்றி போடுவார். எப்பேற்பட்ட பிரச்சனை உங்களுக்கு காணப்பட்டாலும் தேவன் அவரை உடைத்தெறிய வல்லமையுள்ள தேவனா இந்த கிரியை செய்ய போகிறார். விசுவாசத்தோடு நம்ம எல்லாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஆத்ம சக்தியால் என்னை நிறைச்சிடுக, அனுதினம் ஆராதிப்பார். ஆத்மாவிலே நின் சக்தியாலே வன் கோட்டைகள் தகர்த்திடுவான். ஆத்ம சக்தியால் என்னை நிறைச்சிடுக, அனுதினம் ஆராதிப்பார். அபிஷேகத்தால் என்னை நிறைச்சிடுக, நான் உணர்ந்து சோபிக்குவார். அபிஷேகம் பகிர்ந்திடுக, சக்தி பிராபிக்குவான். அபிஷேகம் பகிர்ந்திடுக, புது சக்தி பிராபிக்குவான். அந்தகார சக்திகளே ஜெயிக்கும் நதா கிருபையால். அந்தகார சக்திகளே ஜெயிக்கும் நதா கிருபையால். அபிஷேகம் பகிர்ந்திடுக, புது சக்தி பிராபிக்குவான். அபிஷேகம் பகிர்ந்திடுக, புது சக்தி பிராபிக்குவான். அந்தகார
ஜெயிக்கும் நதா கிருபையால் அந்தகார சக்திகளே ஜெயிக்கும் நதா கிருபையால் தேசம் நிறையும் மறு யாத்திரையதில் நான் നിന്നെ സ്തുതിച്ചിടുവാൻ തുറന്നിടുക നല്ലുയിരുറവായി ഞാൻ എഴുന്നേറ്റ് ശോഭിക്കുവാൻ ക്ലേശം നിറയും യാത്രയതിൽ ഞാൻ നിന്നെ സ്തുതിച്ചിടുവാൻ തുറന്നിടുക നല്ലുയിരുറവായി ഞാൻ എഴുന്നേറ്റ് ശോഭിക്കുവാൻ അഭിഷേകം പകർന്നിടുക പുതുസാക്കി പ്രാപിക്കുവാൻ അഭിഷേകം പകർന്നിടുക പുതുസാക്കി പ്രാപിക്കുവാൻ അന്ധകാര ശക്തികളെ ജയിക്കും നദാ കൃപയാൽ യേശു ക്രിസ്തു കരങ്ങളെ ശക്തികളെ ജയിക്കും നദാ കൃപയാൽ അഭിഷേകം പകർന്നിടുക പുതുസാക്കി പ്രാപിക്കുവാൻ അഭിഷേകം പകർന്നിടുക പുതുസാക്കി പ്രാപിക്കുവാൻ അന്ധകാര ശക്തികളെ ജയിക്കും നദാ കൃപയാൽ അന്ധകാര ശക്തികളെ ജയിക്കും നദാ കൃപയാൽ. இந்த உலகத்தில் நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நமக்கு போராட்டங்கள் மிகுதியாக உண்டு. வானமண்ட பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் இவ்வுலகத்தில் காணப்படுகிற எல்லா பொல்லாத கிரிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதை ஜெயிக்க நாம் தேவ ஆவியால் நிரப்பப்பட வேண்டும், தேவ வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும். அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தரை ஆராதிக்க போறோம். இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போறோம். இந்த நாளில் கர்த்தாவே, என்னை எதிர்த்திருக்கிற பிசாசின் வல்லமைகள், உலகத்தின் ஆவிகள், வியாதியின் போராட்டங்கள், என்னை ஆள்கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகள் தகப்பனே முற்றுப்புள்ளி உண்டாகும்படியாக, ஒரு மாற்றம் உண்டாகும்படியாக என் மத்தியில் அசைவாடும் ஆண்டவர் என்று சொல்லி நான் கர்த்தரை ஆராதிக்கிறோம். இருந்ததை எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் எழும்பி நின்று சத்தமாய் எழுந்து நின்று கர்த்தரை பாடி நாம் ஆராதிக்க போறோம். கையை தட்டி உற்சாகத்தோடு அப்போஸ்தலர் கூடி ஜெபித்த இடம் ஆராய்ச்சி நாம் அசைந்தது போல நாம் ஆராதிக்கிற அந்த வேளையில தேவ பிரசன்னம் இறங்கி வந்து அற்புதங்களை தேவன் செய்ய போறார். அதிசயமான காரியங்களை நாம் எல்லாம் காணும்படியாக இந்த பாடலை கை தட்டி நாம் பாட போகிறோம். உற்சாகத்தோடு இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகள் கை தட்டி அபிஷேகம் பகர்ந்திடுக புதுசாக்கி பிராபிக்குவான் அபிஷேகம் பகர்ந்திடுக புதுசாக்கி பிராபிக்குவான் அந்தகார சக்திகளே ஜெயிக்கும் நதா கிருபையால் அந்தகார சக்திகளே ஜெயிக்கும் நதா கிருபையால் கிருபையால் நீ அபிஷேகம் செய்யுக விஷயத்தோடு ஆராதிப்பான் ஆத்மாவிலே நீ சாத்தியாலே வன் கோட்டைகள் தகர்த்திடுவான் கிருபையால் நீ அபிஷேகம் செய்யுக விஷயத்தோடு ஆராதிப்பான் ஆத்மாவிலே நீ சாத்தியாலே வன் கோட்டைகள் தகர்த்திடுவான் அபிஷேகம் பகர்ந்திடுக புது சக்தி பிராபிக்குவான் அபிஷேகம் பகர்ந்திடுக புது சக்தி பிராபிக்குவான் அந்தகார சக்திகளே ஜெயிக்கும் நதா கிருபையால் சக்திகளே ஜெயிக்கும் நதா கிருபையால் அபிஷேகம் பகர்ந்திடுக புது சக்தி பிராபிக்குவான் அபிஷேகம் பகர்ந்திடுக புது சக்தி பிராபிக்குவான் அந்தகார சக்திகளே ஜெயிக்கும் நதா கிருபையால் அந்தகார சக்திகளே ஜெயிக்கும் நதா கிருபையால் உற்சாகத்தோடு தேவ மகிமை இறங்கும்படியாக, தேவ வல்லமை ஆட்கொள்ளும்படியாக உச்சத்தில் உள்ளங்காலை பரிசு
பரிசுத்தன் வல்லமை நம்ம நிற்கும்படியாக அந்த காலத்தின் வல்லமைகள், அந்த காலத்தின் பேயின் தந்திரங்கள் நமக்கு எதிராக கிரியை செய்வபடி தேவனுடைய மகிமை நமது இறங்கும்படியாக கரங்களை தட்டி உற்சாகத்தோடு சொல்லுவோம். அவர் வல்லவர், அதிசயமான காரியம் நடப்பிக்கிற தேவன். அவரால் எல்லாம் கூடும், அவரால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமில்லை. கர்த்தர் அபிஷேகத்தாலே நுகங்கள் முறிக்கப்படும், தோல்விகள் ஜெயமாய் மாறும், கத்திகள் அறுக்கப்படும். ஓ இயேசுவால் கூடும். புது சக்தி பிராபிக்குவான், அபிஷேகம் பகர்ந்திடுக. புது சக்தி பிராபிக்குவான், அந்தகார சக்திகளே ஜெயிக்கும் நதா கிருபையால். அந்தகார சக்திகளே ஜெயிக்கும் நதா கிருபையால். அன்பின் மகிமை நமத்தில் மூடும்படியாக பரலோக மகிமை ஓ அக்கினியாய் இறங்கும்படியாக, அக்கினி அபிஷேகத்தால் நிரம்படியாக எல்லாரும் கையை தட்டி உற்சாகத்தோடு இயேசுவே நீர் தொட்டால் விட்ட நான் போக மாட்டேன் ஆண்டவரே, நீர் என்னை தொட்டால் ஒழிய நான் போக மாட்டேன் தகப்பனே. என்னை வாட்டி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளுக்கு இந்த நாள் ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகும்படியாக, ஒரு மாற்றம் உண்டாகும்படியாக உம்மை நம்பி வந்திருக்கிறேன், உம்மை நம்பி வைத்திருக்கிறேன். என் மேல் அபிஷேகத்தின் தைலத்தை ஊற்றுவீராக, அக்கினியாய் நிரப்புவீராக. இயேசுக்கு நாம மகிமைக்கு ஏதுவாய் நான் வளரும்படியாக என் மேல் ஒரு பரிசுத்தன் வல்லமை ஓ ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. அந்தியகால அபிஷேகம் தலல ஜனத்தின் மேலும் கொய்து கால சமயமல்லோ ஆத்மாவில் நிறக்கேனுமே. அந்தியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் காற்றாக வீசேனமே, அந்த நதியாய் ஒழுகேனுமே. தீ போல இறங்கேனமே, அக்னி நதியாய் பதியேனுமே. கொடு காற்றாய் வீசேனமே, அந்த நதியாய் ஒழுகேனுமே. தீ போல இறங்கேனமே, அக்னி நதியாய் பதியேனுமே. கொடு காற்றாக வீசேனமே, நதியாய் ஒழுகேனுமே. தாழ்வரையில் ஒரு கை மேகம் நான் காணும், அதிகாரம் தகதிடமே. இனி ஆத்மாவில் பிரவேசிடா. கண்மேலே பிரார்த்தனையில் ஒரு கை மேகம் நான் காணுமோ. இஸ்ராயேலின் தெய்வமே இனி ஆத்மாவில் நிறைகேனுமே. போல இறங்கேனமே, அக்னி நாவால ஆதியேனமே. கொடு காற்றாய் வீசேனமே, அத்த நதியாய் ஒழுகேனமே. தீ போல இறங்கேனமே, அக்னி நாவாய் ஆதியேனமே. கொடு காற்றாய் வீசேனமே, அத்த நதியாய் ஒழுகேனமே. சீனாய் மலமுகளில் ஒரு தீச்சுவாலை நான் காணுமோ. இஸ்ராயேலின் தெய்வமே அக்னி என்னுள்ளே பகர்ந்திடவே. சீனாய் மலமுகளில் ஒரு தீச்சுவாலை நான் காணுமோ. இஸ்ராயேலின் தெய்வமே ஆதி என்னில் இறங்கேனமே. தீ போல இறங்கேனமே, அக்னி நாவாய் பதியேனமே. கொடு காற்றாய் வீசேனமே, அத்த நதியாய் ஒழுகேனமே. தீ போல இறங்கேனமே, அக்னி நாவாய் பதியேனமே. கொடு காற்றாய் வீசேனமே, அத்த நதியாய் ஒழுகேனமே. தீ போல இறங்கேனமே, அக்னி நாவாய் பதியேனமே. கொடு காற்றாய் வீசேனமே, அந்த நதியாய் ஒழுகேனமே. ஒரு வல்லமை அபிஷேகம் தகப்பனே நம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக பரலோகத்தின் வல்லமை வீசும்படியாக, பரலோகத்தின் வல்லமை இறங்கும்படியாக, அந்த மாதத்தின் வல்லமை மாறி தேவ மகிமையை நம்முடைய பிள்ளை நிரம்பும்படியாக ஒரு பரலோகத்தின் அபிஷேகம் நம்முடைய பிள்ளைகள் மேல் வியாகரிப்பதாக. தடைகள்
உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக இன்று பொழிந்திடாவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக இன்று பொழிந்திடாவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. எல்லாரும் கையை தட்டி உற்சாகத்தோடு கர்த்தருக்கு மகிமை செலுத்தி அவரை ஆராதிப்போமாக. அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் அக்கினியாய் இறங்குவார். அக்கினி அபிஷேகத்தால் இறங்குவார். அக்கினியாய் நிரப்புவார். அக்கினிக்குள்ளாக தேவ ஆவிக்குள்ளாக நிரம்புற ஒரு பரலோக வல்லமையினாலே கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். அபிஷேகத்தின் தைலத்தாலே கர்த்தர் நம்மை நிரப்பி கொடுக்கிறார். கையை தட்டி விலகின கட்டுகள் தாத்தாண்ட வல்லமைகள் அந்த காலத்தின் வல்லமைகள் பிள்ளைகளை நிமிர விடாதபடி தடையா இருக்கிற எல்லா அனுபவங்கள் இயேசு கிறிஸ்து வல்லமையினாலே மறையும்படியாக. ஓ ஹalleluya ஹalleluya. ஆமென். அந்தகார சக்திகளே ஜெயிக்கும் ஞானா கிருபையா. அந்தகார சக்திகளே ஜெயிக்கும் ஞானா கிருபையா. அபிஷேகம் பகர்ந்திடுக புது சக்தி பிராபிக்குவார். அபிஷேகம் பகர்ந்திடுக புது சக்தி பிராபிக்குவார். அந்தகார சக்திகளே ஜெயிக்கும் கிருபையா. எஸ் அந்தகார சக்திகளே ஜெயிக்கும் கிருபையா. நாள்ல தேவனாகிய கர்த்தர் கிருபையினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உனக்கு எதிராக எழுக்கிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படியாக, உன்னை சூழ்ந்திருக்கிற பொல்லாத ஆவிகள் நின்னை விட்டு மாறும்படியாக அபிஷேகத்தின் தைலத்தால் நம்ம எல்லாரும் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். சில காரியங்களை குறித்து பயந்து வாழ்ந்த நாட்கள் உண்டு. துன்பப்பட்டு வாழ்ந்த நாட்கள் உண்டு. அந்த பயம் கண்களுக்கு முன்பாக வரும்போது இயேசுவே எனக்கு ஏன் இந்த பயம், ஏன் எனக்கு இந்த போராட்டம் என்று சொல்லி பயத்தை பார்த்து பயந்து ஓடின நாட்கள் உண்டு. கர்த்தர் அபிஷேகம் உங்க மேல ஊற்றப்பட்டுகிறது. கர்த்தர் ஆவி உங்க மேல ஊற்றப்பட்டுகிறது. அபிஷேகத்தின் தைலத்தால் நிரப்பப்பட்டு நீங்க போகும்போது தேவன் உங்களுக்கு நிற்கிற எல்லா பயத்தையும், எல்லா இன்னல்களையும், எல்லா போராட்டங்களையும் அவர் மாற்றப் போகிறார். உங்க குடும்பத்துக்கு நேராக தேவன் தம்முடைய ஆவின் வல்லமை ஊற்றி கொண்டிருக்கிறார். பயம் இனி மாறி சந்தோஷம் வரும். பயம் மாறி உங்க வீட்டுல சந்தோஷம் வரும். துக்கமெல்லாம் மாறும். நிமிர முடியாத அனுபவங்கள், துதிக்க முடியாத அனுபவங்கள், ஜெபிக்க முடியாத அனுபவங்கள், கர்த்தரை உயர்த்த முடியாம இருக்கிற அனுபவங்கள் எல்லாம் மாறப்போகிறது. அது அந்த காலத்தின் வல்லமைகள் எல்லாம் மறைய போகிறது. அந்த காலத்தின் வல்லமை எல்லாம் மாறி ஜெயத்தை கர்த்தர் தரப்போகிறார். நீங்க இனி பிசாசை துரத்துற பிள்ளைகளாக, பிசாசை மேற்கொள்கிற பிள்ளைகளாக, பிசாசை மேற்கொள்கிற அதிகாரத்தை தேவன் உங்கள் நாவிலும் உங்கள் கரங்கள் வைத்திருக்கிறார். நீங்க அதை பயன்படுத்தி பிசாசே போ என்று சொல்லி அவனை அதட்டுகிற ஒரு வல்லமையை தேவன் உங்கள் மேல சம்பூர்ணமாய் பொழிந்து கொண்டே இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. கையை தட்டி அந்த அபிஷேகத்தின் தைலத்தால, அந்த அபிஷேகத்தின் வல்லமையால என் வீடு நிரம்பும். அது அக்கினி கோட்டை நிரம்பும். இனி பயம் என் வீட்டில் வருவதில்லை, தோல்வி என் வீட்டில் வருவதில்லை. நான் ஜெயம் எடுக்கிற பிள்ளை, இயேசுவால் ஜெயம் எடுக்கிற பிள்ளை, பிசாசை துரத்துற பிள்ளையாக நான் மாறுற கிருபைக்காய். அந்தகார சக்திகளே ஜெயிக்கும்
அந்தகார சக்திகளே ஜெயிக்கும் கிருபையால். அந்தகார சக்திகளே நீங்க போகும்போது தெய்வ மகிமை நிறைந்து போவீங்க. உங்க வீட்டுக்கு போகும்போது தேவ நன்மையை பார்ப்பீங்க. தேவனுக்காய் சாட்சி சொல்ல போறீங்க. கர்த்தர் தடையெல்லாம் மாற்றி போட்டார், நிந்தனை எல்லாம் மாற்றி போட்டார். என் வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை தந்தார். அவர் எனக்கு போதும், அவருடைய கிருபை மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி அவரை நீங்க பாடுவீங்க, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீங்க, அவருக்காய் வாழ நீங்க ஆரம்பிப்பீங்க. வேதத்தை படிக்க ஆரம்பிப்பீங்க. ஓ, அவருடைய வார்த்தை கை கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஓ, தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமை செலுத்த ஆரம்பிப்பீங்க. கர்த்தர் உங்களை புதிய பிள்ளையாக, புதிய ரூபமாக, ஓ, மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்தோடு கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். நீங்க புதிய பிள்ளைகளாக, புதிய பிள்ளைகளாக, இயேசுவின் பிள்ளைகளாக, இயேசுவின் பிள்ளைகளாக உங்க கிராமத்துல, உங்க வீட்டுல, உங்க சொந்த பந்தங்களுக்குள்ள உலாவுற ஒரு நன்மையான மகிமையை தேவன் உங்க மேல பிரசன்னமாக்கி கொண்டே இருக்கிறார், பிரசன்னமாக்கி கொண்டே இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி, அதை நான் பெற்றுக்கொள்ளபடியால், அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். பிசாசின துரத்தின பிசாசை கண்டு பயங்கள் மாறி இனி நான் பிசாசை துரத்தின மகளாக மாற்றப்படவே. அந்தகார சக்திகளே ஜெயிக்கும் கிருபையால். அந்தகார சக்திகளே கிருபையால். அபிஷேகம் பகர்ந்திடுக, புது சக்தி பிராபிக்குவார். அந்தகார அந்தகார சக்திகளே ஜெயிக்கும் கிருபையால். அந்தகார சக்திகளே ஜெயிக்கும் கிருபையால். அபிஷேகம் பகர்ந்திடுக, புது சக்தி பிராபிக்குவார். அபிஷேகம் பகர்ந்திடுக, புது சக்தி பிராபிக்குவார். அந்தகார சக்திகளே கிருபையால். அந்தகார சக்திகளே பரலோக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வல்லமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களோடு கர்த்தர் அசைவான கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அபிஷேகத்தினால் தமிழ் பிள்ளை நிரப்பின கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய மகிமையினால் தமிழ் பிள்ளை நிரப்பின கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை பலப்படுகிற ஒரு வல்லமை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் அனுப்ப போற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தின் ஆசீர்வாத ஜெபம் பாஸ்டர் ஐசக் அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஜெபிக்கலாம். Praise in Jesus. Hallelujah, 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 hallelujah. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே இரட்சகரே, இந்த மகிமையான நல்ல மாலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த மாலை வேளையிலேயும் கர்த்தாவே நாங்கள் கூடி ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்திரிக்க, பாட, வேத வசனங்களை கேட்க தேவன் செய்த மாசற்ற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய 2வது நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல பாடல்களை தந்தீர் ஆண்டவரே, அபிஷேகப்பட்டதான ஆராதனை தந்தீர், அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அமேன் கர்த்தாவே, நல்ல இசை வாசிக்கிற அந்த அருமையான சகோதரர்களை கொண்டு வந்தீர், அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியோடு உண்மையோடும் ஆண்டவரே கருத்தோடு கர்த்தாவே நாங்களுமே பாடி ஆராதிக்க, அவை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, அர்ப்பணிக்க ஆவியானவர் செய்த மாசற்ற கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, துதியின் சத்தம் எரிகோ கோட்டையை அவன் விழ பண்ணும் சொல்லப்படாதவையா கர்த்தாவே. துதியின் சத்தம் அல்லேலூயா. அவன் சிறைச்சாலை, அவன் கதவைகளை
திறக்கும் என்று சொல்லப்படினாதா. ஆகவே இந்த பக்கம் ராத்திரி வேளை கர்த்தாவே அநேகருடைய கட்டுகள் அவிழ்த்தக்கதாக ஆண்டவரே கர்த்தாவே எரிகோ போன்ற கோட்டைகள் ஆண்டவரே இடிந்து அவன் நொறுங்கி விழத்தக்கதாக தேவ வல்லமையான அவன் அபிஷேகமான வார்த்தைகளை கர்த்தர் தந்து நடத்தபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலேயும் அப்பா அந்த கூட்டத்தை தலைமை தாங்கி வைத்து கொண்டிருக்கிறான் அருமை பாஸ்டருக்காய் ஸ்தோத்திரம், அருமை பாஸ்டர் கனகராஜ் ஐயாவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தை கொடுத்தானே அருமை டாக்டர் மருத்துவருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம், கூடி வந்து எல்லா பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடக்கிறதான கர்த்தாவே ஒவ்வொரு பகுதியிலையும் தேவ மகிமையின் பிரசன்னம் ஆகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா பாடின எல்லா பிள்ளைகளையும் ஒன்று கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே வேத வசனம் பகிர்ந்து வைக்கிற நம்முடைய மகனை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு கொடுக்க ஒரு காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முடிவு மட்டும் தேவ பிரசன்னம் எங்கள் மீது அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அமராஜா அப்படியாய் இந்த ஒலிபரிக்கு மூலமாக இந்த பாடல் சத்தத்தை ஜெபத்தை வேத வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ராத்திரி வேளை என் தேவனுடைய வசனம் அவர்களை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அசுத்த கிரியைகள் விலகி ஓடுவதாக தேவாய்மண்ட வல்லமை அதிகமாக பாய்கிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் நட்சத்திரங்களாய் கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்கள் ஆண்டவரே நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள் என்று சொன்னது போல ஆண்டவர் இந்த மாலை வேளை கர்த்தாவே இந்த இடத்துல கூடி வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றும். ஆவியான ஒருவரே பொறுப்படும் கிருபைகளை மூடும் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இப்பொழுது பாடல் பாடும் பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். காணிக்கை பாடல் கெத்செமனே குழுவினர் வந்து பாடுவார். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். புதுமை பாலன் திருமனுவேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தார். புதுமை பாலன் திருமனுவேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தார். முன்னூரை பாடியே முன்னாடை மீது, முன்னூரை பாடியே முன்னாடை மீதே மண்ணுயிர் மீட்கவே பிறந்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். மகிமை தேவன் மகத்துவராஜன் அடிமை ரூபம் தரித்திகலோகம். மகிமை தேவன் மகத்துவ
தேவராஜன் அடிமை கோலம் தரித்திகலோகம் தூதரும் பாட மெப்பெரும் போத்த தூதரும் பாட மெப்பெரும் போத்த துதிக்கு பாத்திர பிறந்தாரே ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம் ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம் மனதின் பாரம் யாவையும் நீக்கி மரண பயமும் புறமே தள்ளி மனதின் பாரம் யாவையும் நீக்கி மரண பயமும் புறமே தள்ளி மசமதானம் மதிவ அன்பு மசமதானம் மதிவ அன்பு மரவிஸ்வாசமும் அளித்தாரே ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம் ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம் அருமை இயேசுவின் திருநாமம் இனிமை தங்கும் இன்னல்கள் நீக்கும் அருமை இயேசுவின் திருநாமம் இனிமை தங்கும் இன்னல்கள் நீக்கும் கொடுமை பேயின் பலனொடுங்கும் கொடுமை பேயின் பலனொடுங்கும் வல்லமை மாற்றிடும் நாமமிதே ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம் ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம் கருணை பொங்க திருவருள் தங்க கிருபை பொழிய ஆர்ப்பரிப்போமே கருணை பொங்க திருவருள் தங்க கிருபை பொழிய ஆர்ப்பரிப்போமே எம்முள்ளமேசு பிறந்த பாக்கியம் எம்முள்ளமேசு பிறந்த பாக்கியம் எண்ணிய பாடி கொண்டாடிடுவோம் ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம் ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம் அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம் ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம் இப்பொழுது காணிக்கை ஜெபம் பிரதர் மணி கெட்சமனை மன்றாட்ட ஐக்கியம் வந்து முன்னாலே ஜெபிப்பதாக இருக்கும். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பாவே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பாவே, இந்த காணிக்கை வேளையை உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் கொடுத்த அப்பாவே ஆசீர்வாதத்தில் இருந்து உமது பிள்ளைகள் அப்பாவே உமக்கென்று ஊழியம் செய்வதற்கென்று இந்த காணிக்கையை படைத்திருக்கிறார்கள். அப்பாவே 30, 60, 100 என் தேவன் இந்த காணிக்கையை நீர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இனி வருகிற நாட்களில் இந்த பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் உமது ஊழியத்திற்கு இது கொடுக்க என் தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பாவே, இது மீதமுள்ள நேரங்களிலே இந்த இடத்துல எழுந்து எடுக்கப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் என் தேவனுடைய பிரசனம்
அளவில்லாதபடி இந்த இடத்திலே ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறேன். வாப்பா, நீர் செய்தி கொண்டு வந்திருக்கிற அன்பு மகனுக்கும் அப்பாவே அவர் மகனை மறைத்து என் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் வெளிப்பட என் தேவன் கிருபை செய்யும். நீர் அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.